தலைமுடி வளரவும் அடர்த்தியாகவும் உதிர்வதை தடுக்கவும் கருவேப்பிலை, செம்பருத்தி, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, வெந்தயம் மற்றும் வேப்பிலை போன்றவை மிகச்சிறந்த மூலிகைகளாகும். தேங்காய் எண்ணெயில் இவற்றை ஊற வைத்தோ அல்லது பேஸ்ட் செய்தோ வாரம் இருமுறை தடவி மசாஜ் செய்வது சிறந்தது. கருவேப்பிலை முடியை வலுவாக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இளநரையை தடுக்கிறது. செம்பருத்தியில் உள்ள வைட்டமின் சி மற்றும் அமினோ அமிலங்கள் முடிவேர்களை ஆரோக்கியமாக்கி கொலஜான் உற்பத்தியை அதிகரித்து முடியை அடர்த்தியாக வளரச் செய்கிறது. நெல்லிக்காய் முடி உதிர்வை தடுத்து முடியின் நிறத்தை மேம்படுத்தி வேர்க்கால்களை வலுப்படுத்துகிறது. கரிசலாங்கண்ணி முடி வளர்ச்சியை தூண்டும் மூலிகைகளில் இது முதன்மையானது. இது உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. வெந்தயம் உச்சந்தலையை ஆரோக்கியமாக வைத்து முடி மெலிவடைவதை தடுத்து அடர்த்தியை அதிகரிக்கிறது. வேப்பிலை பொடுகு மற்றும் உச்சந்தலை தொற்றுகளை நீக்கி முடி ஆரோக்கியமாக வளர உதவுகிறது. தேங்காய் எண்ணெயுடன் கருவேப்பிலை, நெல்லிக்காய் மற்றும் செம்பருத்தி இலைகளை சேர்த்து காய்ச்சி பயன்படுத்தலாம். வெந்தயம் மற்றும் செம்பருத்தி இலைகளை பேஸ்ட் செய்து தலைமுடியின் வேர்களில் தடவி 30 நிமிடம் கழித்து அலசலாம். கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்தது, ஏனெனில் இதில் புரதம், இரும்புச்சத்து மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்துள்ளன. கருவேப்பிலை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து அது கருகும் வரை காய்ச்சி அந்த எண்ணெயை வாரம் இருமுறை உச்சந்தலையில் தேய்த்து மசாஜ் செய்து வரவும். செம்பருத்தி பூ மற்றும் இலைகள் முடி வளர்ச்சியை தூண்டி அடர்த்தியாகவும் பட்டு போலவும் மாற்ற உதவுகின்றன. 5 செம்பருத்தி பூக்கள் மற்றும் இலைகளை அரைத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்க்கலாம் அல்லது தயிருடன் கலந்து ஹேர்பேக் போடலாம். இது பொடுகை குறைத்து வேர்களை வலுப்படுத்தி முடி கொட்டுவதை தடுக்கிறது. நெல்லிக்காய் முடி வளர்ச்சிக்கு உதவும் ஒரு சிறந்த இயற்கை மூலப்பொருள். இது முடி உதிர்தல், பொடுகு மற்றும் முன்கூட்டியே நரைப்பதை தடுத்து முடி வேர்களை வலுப்படுத்தி அடர்த்தியான கூந்தலை வளர்க்க உதவுகிறது. தேங்காய் எண்ணெயை சூடாக்கி அதில் நெல்லிக்காய் துண்டுகள் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து கொதிக்க வைக்கவும். இந்த எண்ணெய் நிறம் மாறியவுடன் அதனை வடிகட்டி தலையில் மசாஜ் செய்து வர முடி கொட்டுவது நின்று அடர்த்தியாக வளரும். கரிசலாங்கண்ணி முடி வளர்ச்சிக்கும் கருமையான கூந்தலுக்கும் ஒரு சிறந்த மூலிகையாகும். இதன் இலைகளை அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலைமுடியில் தொடர்ந்து தடவி வந்தால் முடி உதிர்தல் நின்று புதிய முடி வளரும். பொடுகு மற்றும் இளநரையை தடுக்கும் இந்த எண்ணெய் உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து வேர்க்கால்களை வலுப்படுத்துகிறது. வெந்தயம் முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது, ஏனெனில் அதில் புரதம், நிக்கோடினிக் அமிலம், லெசித்தின், இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் உள்ளன. அவை மயிர்கால்களை வலுப்படுத்துதல், இரத்த ஓட்டத்தை அதிகரித்தல், பொடுகு தொல்லையை நீக்குதல் மற்றும் முடி உதிர்வை தடுத்தல், ஈரப்பதத்தை தக்க வைத்தல், முடியை பளபளப்பாக்குதல் போன்றவற்றை செய்கின்றன. இதை வெந்தயக்குள், ஹேர்பேக் அல்லது எண்ணெயுடன் கலந்து பயன்படுத்தலாம். வேப்பிலை அதன் சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பூஞ்சைக்காளான் எதிர்ப்பு பண்புகள் மூலம் பொடுகு, உச்சந்தலை அரிப்பு மற்றும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இது உச்சந்தலையை சுத்தம் செய்து முடி வேர்களை வலுப்படுத்துகிறது. வேப்பிலையை அரைத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தடவுவது, அதன் நீரை கொண்டு தலையை அலசுவது சிறந்தது. இருமுறை தடவி மசாஜ் செய்வது சிறந்தது. இதற்கு அடுத்து இது மாதிரியான சிறந்த எளிமையான தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி செஞ்சுக்கோங்க.